அனைவருக்கும் வணக்கம். நான் ஜோதிடர் தமிழரசன் பேசுகிறேன். இந்த சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க, ஆளுங்கிற ஆப்ஷன் இருக்கும் செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிற தலைப்பு, நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா நட்சத்திர பலன்கள் பற்றி தான் பார்க்க போகிறோம். உத்திர நட்சத்திரம், கன்னி ராசி உத்திர நட்சத்திரம் பற்றி பார்க்க போகிறோம். கன்னி ராசி உத்திர நட்சத்திரக்காரங்களோட கேரக்டர் எப்படி இருக்கும், உங்களோட குணாதிசயம் என்ன, என்னென்ன கிரகங்களோட தசாபதி நடக்கும், கிரகங்கள் வந்து எப்படி உங்களுக்கு வழி நடத்தும், எந்த பிளானட்டோட இதெல்லாம் இருப்பீங்க, எல்லாமே நம்ம இந்த வீடியோவில் பார்த்துடலாம். சரிங்களா? கன்னி ராசிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா காலபுருஷ தத்துவப்படி 6ஆம் ராசி. இந்த கன்னி ராசியில் வந்து உத்திர நட்சத்திரம், உத்திரங்கிறது சூரியனுடைய நட்சத்திரம். பொதுவாகவே உத்திர நட்சத்திரங்கள் வந்து பார்த்திங்கன்னா அது வந்து உடைப்பட்ட நட்சத்திரம்னு சொல்லுவாங்க. ஏன்னா கன்னி ராசிக்கு உத்திர நட்சத்திரம் வரும், சிம்ம ராசிக்கு உத்திர நட்சத்திரம் வரும். சிம்ம ராசிக்கு உத்திர நட்சத்திரம் 1ஆம் பாதம் வரும், கன்னி ராசிக்கு வந்து 2, 3, 4 பாதங்கள் வரும். அதாவது கன்னி ராசி 2ஆம் பாதம், அதாவது கன்னி ராசி உத்திர நட்சத்திரம் 2, 3, 4 பாதங்கள் கன்னி ராசிக்கு வரும். இது வந்து உடைப்பட்ட நட்சத்திரம். உடைபடாத நட்சத்திரங்கிறது அது முழுமையான பாதங்கள் கொண்ட நட்சத்திரமாக வரும். இது வந்து உடைப்பட்ட நட்சத்திரமாக வரும். கன்னி ராசி உத்திர நட்சத்திரங்கிறது உடைப்பட்ட நட்சத்திரம், 2 ராசிக்கு வருங்க. சரிங்களா? இப்போ இந்த கன்னி ராசிக்காரங்க பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா பயங்கர புத்திசாலியாக இருப்பாங்க, நல்ல ஒன்று நாலேஜபிளான ஒரு ஆளாக இருப்பாங்க, பயங்கர அறிவாளியாக இருப்பாங்க, புத்திசாலியாக இருப்பாங்க, தன்னம்பிக்கை உள்ளவங்களாக இருப்பாங்க, நிறைய நண்பர்களை சேர்த்து வைக்கணும்னு இருப்பாங்க, பயங்கர ஒரு புத்திசாலின்னு சொல்லலாம். ஏன்னா புதன்கிறது புத்திக்குண்டான கிரகம், அறிவுக்குண்டான கிரகம் தான் புதன். சரிங்களா? நவகிரகங்களே 9 கிரகங்களே இருக்கிறதுல சின்ன கிரகம் புதன் தான், சூரியனுக்கு பக்கத்தில் இருக்கும். ஆனால் எந்த சின்ன கிரகமாக இருந்தாலும் அந்த புத்தின்னு சொல்லுவாங்க, அறிவுன்னு சொல்லுவாங்க, அது புதன் தான். சரிங்களா? புதன்னாலே அறிவு, புத்தி, நல்ல ஒரு திறமைக்குண்டான கிரகமே புதன் தான். சரிங்களா? பயங்கர புத்திசாலியாக, அறிவாளியாக, நிறைய நண்பர்களை சேர்த்து வச்சுருப்பாங்க, நிறைய நண்பர்களை கூட இருக்கணும்னு நினைப்பாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா யதார்த்தவாதியாக இருப்பாங்க, யதார்த்தமாக இருப்பாங்க, இளமையான தோற்றம் கொண்டவங்களாக இருப்பாங்க கன்னி ராசிக்காரங்க. எவ்வளோதான் வயசானாலும் அவங்களுக்கு வந்து வயசு வந்து அந்த முதிர்ச்சி வந்து வெளியே காமிச்சு கொடுக்காது, ஏஜ் கொஞ்சம் கம்மியாக தான் காமிக்கும். ஏன்னா கன்னிங்கிறது புதனுடைய வீடு, புதன் உச்சம் பெறக்கூடிய ராசி கன்னி ராசி. இது வந்து பார்த்திங்கன்னா சூரியனோட நட்சத்திரம். அப்போ ஆளுமை திறன் கொண்டவங்களாக இருப்பாங்க. இந்த கன்னிராசி உத்திர நட்சத்திரக்காரங்க பாருங்கள், ஆளுமை திறன் கொண்டவங்களாக இருப்பாங்க, இறக்க குணம் உங்களுக்கு இருக்கும். என்னதான் புத்திசாலித்தனமாக அறிவாளியாக இருந்தால் கூட அந்த இறக்க குணம், இறக்க சுபாவம் கொண்டவங்களாக இருப்பாங்க. இல்லாதவங்களுக்கு கொடுத்து உதவி செய்வாங்க, நிறைய நண்பர்களை சேர்த்து வச்சுருப்பாங்க. தனக்கு இல்லைன்னா கூட அடுத்த நண்பர்களுக்கு சப்போர்ட் பண்ணுறவங்கள இந்த கன்னிராசிக்காரங்க உத்திர நட்சத்திரக்காரங்களும் ஒன்று. சரிங்களா? ஆளுமை திறன், பிடிவாத குணம், அந்த ஈகோன்னு சொல்லுவாங்க, இந்த பிடிவாதக்காரங்களாக ஈகோவாக இருப்பாங்க, தான் தான் எல்லாமே அப்படிங்கிற நினைக்கக்கூடிய இந்த நட்சத்திரம் தான் இந்த உத்திர நட்சத்திரம். சரிங்களா? ஒரு கிரிப்பாக இருப்பாங்க அப்படியே. சரிங்களா? கட் அண்ட் ரைட்டாக நடந்துக்குவாங்க, என்ன வேணுமோ அதுக்கு அப்படியே வெளிப்படுத்துவாங்க, ஸ்ட்ரைட் ஃபார்வர்டாக இருப்பாங்க இந்த நட்சத்திரக்காரங்க. இது ஒரு நல்ல ஒரு நட்சத்திரம் தான், நல்ல ஒரு ராசி. கன்னிங்கிறது நல்ல ஒரு ராசி தான். அந்த உத்திரங்கிறது வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு டாமினன்ட், நிர்வாக திறமை, மேலாதிக்கம் செலுத்துறது, அதிகார பதவியில் இருக்கவங்க அந்த நட்சத்திரக்காரங்களாக தான் இருப்பாங்க, அதில் சந்தேகமே கிடையாது. சரிங்களா? பிறக்கும்போது சூரிய தசைங்க. உத்திர நட்சத்திரங்கிறது சூரியனோடது. கிட்டத்தட்ட 2, 3, 4 பாதங்களும் வந்துச்சுன்னா உங்களுக்கு சூரிய தசை வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 4 வருஷம் பக்கம் வந்துடும். கிட்டத்தட்ட சூரிய தசை ஒரு கிட்டத்தட்ட 4 வருஷம் பக்கம் வந்துடும். சரிங்களா? அதுக்கப்புறம் அது நட்சத்திர பாதத்துக்கு தகுந்த மாதிரி மாறும், கூடுதல் குறைவாக இருக்கும். சூரிய தசை மட்டும் சந்திர தசை, சந்திரன் ஒரு 10 வருஷம், சந்திர தசை ஒரு 10 வருஷம் நடக்குங்க. சூரியன் நல்லா இருக்கிறவங்களுக்கு சின்ன வயசில் அப்பாவோட ஆதரவு, தந்தையோட பாசம் இதெல்லாம் சின்ன வயசில் கிடைக்கிது. சந்திரன் 4 வயசுக்கு மேலே வரக்கூடிய சந்திர திசை நல்லா இருந்துச்சுன்னா அம்மாவோட ஆரோக்கியம் நல்லாயிருக்கும், அம்மாவுக்கு நல்லாயிருக்கும், குடும்பத்தில் அப்பா அம்மாவுக்கு நல்லா இருக்காங்க. பார்த்தீங்களா? குழந்தை பிறந்தோடனே அப்பா அம்மா நல்லா நல்ல ஒரு வளர்ச்சி, நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்குது. என்ன காரணம்னா ஜாதகத்தில் சூரியன் நல்லாயிருக்கும், சந்திரன் கெடாமல் இருப்பார். இப்போ சூரியன் சந்திரன் கெடாமல் இருக்கவங்க பாருங்கள், தாய் தந்தையோட பாசம் அவங்களுக்கு சின்ன வயசுலேயே கிடைக்கும். இவங்க அவங்க அப்பா அம்மா மேலே நல்ல ஒரு அன்பு பாசமாக இருப்பாங்க, பாசக்காரங்களாக இருப்பாங்க. இப்போ சூரியன் கிடக்கூடாது, சந்திரன் கிடக்கூடாது. இந்த 13, 14 வயசுக்கு மேலே வரக்கூடிய செவ்வாய் தசைங்க கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா 20, 21 வயசு வரைக்கும் நடக்கும். இந்த செவ்வாய் தசையில் தான் நல்ல ஒரு விளையாட்டுத்துறையில் படிக்கக்கூடிய இந்த மாணவர்கள் வந்து விளையாட்டுத்துறையில் ஆர்வமாக இருக்கிறது, ஸ்போர்ட் ஆக்டிவிட்டியில் ஈடுபடுறது, உடல் நல்ல கட்டுமஸ்தாக வச்சுக்கிறது. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நல்ல துருதுருன்னு இருப்பாங்க. இந்த செவ்வாய் தசையில் நல்ல ஒரு ஆக்டிவாக இருப்பாங்க. ஏன்னா செவ்வாய்ங்கிறது விளையாட்டுக்குண்டான கிரகம், செவ்வாய்ங்கிறது ஒரு போர் கிரகம். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா செவ்வாய்ங்கிறது வந்து பார்த்திங்கன்னா இந்த யூனிஃபார்ம் சர்வீஸ் பண்ணுறது எல்லாமே இந்த செவ்வாய் இதுதான். சின்ன வயசில் என்ன 14, 15 வயசுலேயே பாருங்கள், ஒரு சில பேர் நான் போலீஸ் ஆவேன், மிலிட்ரியில் சேர போகிறேன், நான் டாக்டர் ஆவேன்னு சொல்கிறாங்க. பார்த்தீங்களா? அந்த செவ்வாய் தசை தான் அதோட வேலை தான். செவ்வாய் வந்துட்டாலே அது ஒரு காரகத்துவத்தை கொடுக்கும். ஆனால் ஸ்போர்ட்ஸில் சாதிக்கிறவங்களாம் பார்த்திங்கன்னா இந்த 14 வயசுக்கு மேலே வரக்கூடிய இந்த செவ்வாய் தசையில் தான் 20, 21 வயசு வரைக்கும் செவ்வாய் தசை நடக்கும். இது ஒரு நல்ல இடத்துல இருந்தால் செவ்வாய் நல்லது பண்ணும். கன்னி லக்னத்துக்கும் அதே மாதிரி இது பார்த்திங்கன்னா மிதுன லக்னத்துக்கு செவ்வாய் தசை நல்லது பண்ணுறதில்ல, அவங்களுக்கு தான் தேவையில்லாத சில பாதங்களையும் சிக்கலையும் கண்டிப்பாக அந்த செவ்வாய் தசையில் சந்திக்கிறாங்க. 21 வயசுக்கு மேலே வரக்கூடிய ராகு தசைங்க, 18 வருஷம் ராகு தசை. கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா 39 வயசு, 40 வயசு வரைக்கும் உங்களுக்கு ராகு தசை தான். அந்த ராகு வந்து எப்படி இருக்கணும்னா நல்ல ஒரு ஸ்தானத்தில் இருக்கணுங்க. நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா
லக்னத்துக்கு வந்து இப்போ ரிஷப லக்னம், மிதுன லக்னம், ரிஷப லக்னம், மிதுன லக்னம், கன்னி லக்னம், அதேமாதிரி வந்து பார்த்திங்கன்னா துலாம் லக்னம், மகர கும்ப லக்னம், இந்த லக்னக்காரங்களுக்குலாம் ராகு திசை ஓரளவுக்கு நல்லது பண்ணிடும். அது வந்து மேஷம், ரிஷபம், கடகம், கன்னி, மகரம் இந்த இடம் வந்து 3, 6, 10, 11ஆம் இடமா வந்துச்சுன்னா ராகு திசை கொட்டி கொடுக்குற ராகு திசையாக இருக்கும். அது வந்து 3ஆம் இடத்து ராகும் 11ஆம் இடத்து ராகும் அபாரமான வளர்ச்சி கொடுக்கும். ஒரு சில பேருக்கு 10ஆம் இடத்து ராகு கூட தொழிலை தடை பண்ணுது, 6ஆம் இடத்து ராகு கூட உங்களுக்கு நம்ப வச்சு கிடைக்காம இதெல்லாம் பண்ணும். ஆனால் அந்த 3ஆம் இடத்து ராகும் 11ஆம் இடத்து ராகும் அபாரமான சில வளர்ச்சிகளை கண்டிப்பாக ஜாதகத்துக்கு கொடுக்குறங்கிறதுல சந்தேகமே கிடையாது. 21 வயசுக்கு மேலே வரக்கூடிய ராகு திசை உங்களுக்கு நல்லது பண்ணணுன்னா உங்கள் ஜாதகத்தில் ராகு குருவோட சம்மந்தப்பட்டிருக்கணும், சுக்கிரனோட சம்மந்தப்பட்டிருக்கணும், வளர்பிறை சந்திரனோட சம்மந்தப்பட்டிருக்கணும். உங்களுக்கு ராகு எங்கேயாவது 8ஆம் இடத்துல போயெல்லாம் மாட்டிக்கூடாது. ராகு 8ஆம் இடத்துல இருக்கக்கூடாது. 2ஆம் இடம் சம்மந்தப்பட்டு உங்களுக்கு பாவகிரக சம்மந்தப்பட்டால் குடும்ப வாழ்க்கையில் பிரச்சனை, திருமண வாழ்க்கையில் பிரச்சனை. 7ஆம் இடமெல்லாம் சில பேருக்கு ராகு சம்மந்தப்பட்டிருக்கும். திருமண வாழ்க்கையில சின்ன வயசில் உங்களுக்கு ப்ராப்ளம் வந்துடும். அதனால் உங்கள் ஜாதகத்தில் ராகு எங்கே இருக்காருன்னு செக் பண்ணுங்கள். அதுக்கு தகுந்த மாதிரி தான் உங்களுக்கு இதாகும். ஏன்னா 40 வயசுக்கு மேலே ஒரு சில பேர் 38, 40 வயசுக்கு மேலே கல்யாணம் ஆகுது பாருங்கள். இந்த ராகு திசை முடிஞ்சதுக்கப்புறம் தான் கல்யாணம் பண்ணுவாங்க. இந்த குரு திசையில் கல்யாணம் நடக்கும். என்ன காரணம்? அவங்களுக்கு ராகு சப்போர்ட் பண்ணாமல் இருந்திருக்கும். 7ஆம் ராசிக்கு 7ஆம் இடத்துல ராகு, லக்னத்துக்கு 7ஆம் இடத்துல ராகு, 2ஆம் இடமெல்லாம் ராகு சம்மந்தப்பட்டு அவங்க திருமண வாழ்க்கை இல்லற வாழ்க்கையிலே ஒரு போராட்டமான ஒரு அமைப்பு கண்டிப்பாக கொடுத்துருக்கும். இது சின்ன வயசில் 21 வயசுக்கு மேலே ஒரு சில பேர் அப்ராடில் செட்டில் ஆகிறாங்க, வெளிநாட்டில் போய் பிழைக்கிறாங்க, வெளிநாட்டில் செட்டில் ஆகுறாங்க, நல்லா சம்பாதிக்கிறாங்க, கை நிறைய சம்பாதிக்கிறாங்க. ராகு திசையில் தான். ராகு நல்ல இடத்துல இருப்பார். நான் சொன்ன மாதிரி 3, 6, 10, 11ஆம் இடத்துல இருந்து அது மேஷம், ரிஷபம், கடகம், கன்னி, மகரமாக வந்துச்சுன்னா கொட்டி கொடுக்குற ராகுவா இளம் வயதில் 20 வயசுக்கு மேலே, 21 வயசு, 22 வயசுக்கு மேலே அப்ராடு போய் செட்டில் ஆகுறாங்க பார்த்தீங்களா, அந்த ராகு திசையில் தாங்க. ராகு திசை அபாரமான வளர்ச்சி கொடுக்கும். செக் பண்ணுங்கள் உங்கள் ஜாதகத்தில் ராகு எங்கே இருக்காருன்னு பாருங்கள். 40 வயசுக்கு மேலே வரக்கூடிய 55, 56 வயசுக்கு மேலே வரக்கூடிய வரைக்கும் நடக்கக்கூடிய குரு திசை எப்படி இருக்குன்னு பாருங்கள். அந்த குரு வந்து உங்களுக்கு சாதகமாக இருந்தால் அந்த 40 வயசுக்கு மேலே தான் நீங்கள் உங்கள் வாழ்க்கை டெவலப் ஆகும். ஒரு சில பேர் 38, 40 வயசுக்கு மேலே டெவலப் ஆகிறாங்க பார்த்தீங்களா, என்ன காரணம்? அவங்களுக்கு நடக்கக்கூடிய குரு திசை தான். 16 வருஷம் குரு திசை நல்லது பண்ணும். மேஷ லக்னத்துக்கும் கடகம், சிம்ம லக்னத்தில் பிறந்தவங்களுக்கும், விருச்சகம், தனுசு, மீன லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு குரு திசை நல்லது பண்ணும். துலாம் லக்னத்துலேயும் உங்களுக்கு துலாம் லக்னத்துலேயும் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரிஷப லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு குரு திசை யோகத்தை செய்யாது. அந்த 2 லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு மட்டும். அது குரு பாவகிரகத்தோடு சேரவே கூடாது. குரு சனியோட சேர்ந்தால் குரு திசை நல்லா இருக்காது. குரு ராகுவோட சேர்ந்தால் குரு திசை நல்லா இருக்காது. குரு செவ்வாயோட சேர்ந்தால் கூட உங்களுக்கு குருமங்கள யோகமாக நல்லது பண்ணும் கண்டிப்பாக. குரு சந்திரனோட சேர்ந்தால், வளர்பிறை சந்திரனோட சேர்ந்தால் 16 வருஷம் அபாரமான வளர்ச்சியாக இருக்கும். செக் பண்ணுங்கள் ஜாதகத்தில் குரு ராகுவோடைய சனியோட சேராமல் இருக்கணும். இப்படி இருந்துச்சுன்னா குரு திசை நல்லா இருக்காதுங்க. அடுத்து சனி திசை. 55 வயசுக்கு மேலே வரக்கூடிய சனி திசை கிட்டத்தட்ட 74 வயசு வரைக்கும், கிட்டத்தட்ட 73, 74 வயசு வரைக்கும் சனி திசை நடக்கும். அந்த சனி ஜாதகத்தில் கெடாமல் இருக்கணுங்க. சனி வந்து நல்ல ஒரு ஸ்தானத்தில் இருக்கணும். கடக லக்னத்துக்கும் சிம்ம லக்னத்துக்கும் சனி திசை வராமல் இருக்கிறது நல்லது. அந்த லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு சனி திசை நல்லது பண்ணாது. விருச்சிக லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு கூட சனி திசை நல்லது பண்ணுது. மேஷ லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு கூட சனி திசை பரவாயில்லன்னு சொல்லலாம். ரிஷப லக்னம், நான் சொன்ன மாதிரி கன்னி லக்னம், இந்த புதனோட லக்னம், சனியோட லக்னம், சுக்கிரனோட லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு சனி திசை நல்லது பண்ணும் கண்டிப்பாக. ஆனால் சனி வந்து குருவோட சேர்ந்துட்டாருன்னா குரு திசை நல்லா இருக்காது, ஆனால் சனி திசை நல்லா இருக்கும். ஆனால் சனி ராகுவோட சேரக்கூடாது, சனி செவ்வாயோட சேரக்கூடாது, சனி சூரியனோட சேரவே கூடாது. இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு தாங்க அந்த 55 வயசுக்கு மேலே வாழ்க்கையே போராட்டமாக போயிடுது. 55 வயசுக்கு மேலே பாருங்கள், முழங்கால் பிரச்சனை, முட்டு பிரச்சனை, எலும்பு தேய்மானம் ஏற்படுது, படுத்த படுக்கையாகுறங்க, ஆக்சிடென்ட் ஆகுது, கடனில் போய் மாட்டிக்கிறோம், தேவையில்லாத சிக்கலில் சந்திக்கிறோன்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா. அந்த சனி திசையில் தான் உங்களுக்கு நடந்துகிட்ருக்கும். அப்போ இந்த 55 வயசுக்கு மேலே வரக்கூடிய சனி திசை யோகம் செய்யணும்னா, சனி உங்கள் ஜாதகத்தில் கெடாமல் சுபகிரக சம்மந்தப்பட்டு நல்ல அமைப்பில் இருந்துட்டாருன்னா கண்டிப்பாக சனி நிச்சயமாக உங்களுக்கு ராஜயோகத்தை செய்யுங்கிறதுல சந்தேகமே கிடையாது. உங்கள் தனிப்பட்ட ஜாதகத்தில் சனி இங்கே இருக்கார், குரு இங்கே இருக்கார், ராகு எல்லாம் பெரிய பெரிய திசைகள் தான் பாருங்கள். இந்த கிரகங்களெல்லாம் எங்கே இருக்காருன்னு பார்த்து தெளிவாக தெரிஞ்சுக்குங்க. அப்போ தான் நீங்கள் என்ன பண்ணலாம், என்ன பண்ணக்கூடாதுன்னு உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிரும். உங்கள் தனிப்பட்ட ஜாதகத்தில் என்ன தசாபுத்தி போகுது, உங்கள் வயசு என்ன நட்சத்திர பாதம், இது பார்த்து தெரிஞ்சுக்கிறது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சோதரர் தமிழரசன். இந்த சேனல் பிடிச்சிருந்தால் உங்கள் நண்பருக்கு, உறவினருக்கும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க, ஆல்ங்கிற ஆப்ஷன் இருக்கும், அதையும் செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற பதிவுகள் எல்லாமே உங்களை வந்து சேரும். நன்றி, வணக்கம்.